ஒரு பக்கம் இங்கே ஈஸ்வரி கண்ணை முழிச்சிடுறாங்க. அப்போ ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி எல்லாமே கனவு கண்டிருக்காங்க. நம்மளோட ஜனனி பயந்து போயிடுறாங்க. நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஈஸ்வரி அக்காவுக்கு, பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நந்தினி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் நந்தினிக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போய் பார்க்குறாங்க. கொன்றவை கிட்ட பேசுகிறாங்க. கொன்றவை சொல்கிறாங்க இந்த மாதிரி உஷாராக இருக்கணும். நம்ம வந்துட்டு ஈஸ்வரி கண்ணு முடிச்சிட்டா கூட வேறு யாருக்கும் அது தெரியவே கூடாது. அப்போ தான் வந்துட்டு அவங்கள பாதுகாக்க முடியும். நம்ம நினச்ச மாதிரி இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்குது. பட்டுப்புடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு இந்த புடவைன்ற மாதிரி அறிவுக்கரசி கேட்க, தர்ஷன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேரை நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு பேர் தெரிஞ்சுக்கணுமா ஜனனி சொல்லு அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல, அப்புறம் காது கிட்டே போயிட்டு பார்கவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜனனி. அறிவுக்கரசி செம்ம கடுப்பாகி போய் நிற்கிறாங்க. குணசேகரனும் செம்ம கடுப்பில் இருக்கார். இன்னொரு பக்கம் இங்கே பார்கவியை நீங்கள் இப்போதைக்கு கூட்டிகிட்டு வர வேணாம், நீங்கள் சேஃபாக வச்சுங்க, நாங்கள் சொல்லும் போது கல்யாணக்கிட்ட அந்த டைமிங்கில் கூட்டிகிட்டு வந்தால் போதுன்ற மாதிரி ஜனனி சொல்லிடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈஸ்வரி எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரி எழுந்து வந்து குணசேகரன் பற்றின உண்மையெல்லாம் வந்துட்டு வெளியே சொல்லணும். கல்யாண டைமிங்கில் கரெக்டாக குணசேகரன் அவங்க தம்பிங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் போலீஸு. கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். டிஆர்பியும் செம்மையாக ஏறும்னே சொல்லலாம். பார்க்கலாம் பொறுத்திருந்து டைரக்டர் என்ன மாதிரியான பிளான் பண்ணி வச்சுருக்காரு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போ பாரு குணசேகரன் ஜெயிச்சுட்டே இருக்கிறது நல்லாவே இல்லை. செம கடுப்பாகவும் போயிட்டுருக்கு இப்போ கொஞ்ச நாளாக. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும்ன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.